சந்தியா ஜானி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ஜானகி அம்மாவும் ரகுராமும் வந்து சந்தோஷமாக வந்து கோயிலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜானகிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு மாயாவும் சீனும் லவ் பண்ணுறாங்க. இப்போ இல்லாட்டாலும் எப்பயாவது இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவாங்க. நிச்சயம் சீனை சாருமதி கடுத்த தாலி கட்ட மாட்டான். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன செய்வேங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாயாவை பற்றி பெருமிதமாக வந்து பேசுகிறாங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம், எனக்கு இத்தனை நாளாக வந்து பையன் இல்லைங்கிற ஒரு குறை வந்து இருந்திருக்குமா, ஆனால் இப்போ பொண்ணு வடிவத்தில் நமக்கு ஒரு பையன் வந்து கிடச்சிட்டான். அதாவது மாயாவை தான் சொல்கிறேன். மாயாவோட தைரியம் சீனுவோட ரொம்ப பல மடங்கு அதிகம். ஏன் என்னை விட அதிகனே சொல்லலாம். தப்பு எது சரி எதுன்னு இந்த வயசுலேயே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நியாயம்னு முடிவு பண்ணிட்டா இந்த ரகுராம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது கண்ணாடியில். அவள் அதுக்காக வந்து உரிமையாக வந்து போராடுவா. இந்த குணம்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வாட்டி வந்து மகாலிங்கம் வந்து மாயாவை பற்றி சொல்கிறப்பெல்லாம் நானும் ஒரு சில டைம் வந்து நம்பி இருக்கேன். இது எல்லாத்துக்கும் வந்து நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். மாயா தான் நம்ம வீட்டோட குலசாமி. அது மட்டும் இல்லாமல் சிவராமனை எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக புத்திசாலித்தனமாக வந்து காப்பாற்றினா. அவளோட ப்ரில்லியன்ஸுக்கு முன்னாடி நம்மளாம் எதுவுமே இல்லை. நவீன காலத்தில் அவள் ரொம்ப வந்து அட்வான்ஸாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சீனுவும் மாயாவும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ நீங்கள் இது எல்லாம் சொல்லுவீங்களான்னு தெரியலையே. ஜானகி, இத்தனை நாளாக வந்து மாயாவுக்கு நான் வந்து கட்டுப்பாடெலாம் வச்சுருந்தேன். அவள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவா, நிச்சயம் நம்ம குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்திடுவான்னு நினச்சேன். இல்லைம்மா, நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வந்த தேவதம்மா அவன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயம் நம்ம சிவராமன்லாம் காப்பாற்றிருக்க முடியாது. சில விஷயத்தில் என்னையே வந்து ஆச்சரியப்படவே வச்சிருக்கா. இருப்பினும் நான் இதை மாயா கிட்ட சொன்னதே இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மாயாவும் சீனுவும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வேற வழி இல்லைம்மா, நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீனோ. டேய், நீ சொன்னா நான் எதுவாக இருந்தாலும் கேட்பேன்டா, ஆனால் இந்த விஷயத்தை எப்படி இல்லாட்டி என்னை மறந்துரு அப்படின்னு சொன்னேன். எதுவுமே வந்து பேசாமல் மௌனமாக நின்றுறாங்க. உன்ன சீன் வந்து தாலி வந்து கட்டிடுறாங்க. கட்டி முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து வராங்க. ஏன்னா ரகுராமும் ஜானகி அம்மாவும் கோயிலில் தான் இருக்காங்கன்னு அவங்க ரெண்டு பேருக்கு நல்லாவே தெரியுது. அவங்க முன்னாடி வந்து நிற்கலான்னு சொல்லிட்டு கோயிலோட என்ட்ரன்ஸை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம மாயாவும் சீனுவும் இதை வந்து ஜானகி வந்து வாசலில் வந்து யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பேரதிர்ச்சியாக இருக்காங்க. என்ன ஜானகி, ஃபேஸ் ரியாக்ஷன் இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த, ஆனால் இப்போ எதை பார்த்து அதிர்ச்சியாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கோயிலோட என்ட்ரன்ஸை பார்க்கும்போது மாயாவும் சீனுவும் மாலையும் கழுத்துமா தாலி கட்டின கையோட நம்ம சீனுவும் மாயாவும் அப்படியே வந்து ரகுரா முன்னாடியும் ஜானகி அம்மா முன்னாடி நிற்கிறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நிச்சயம் நான் உங்கள் பெருத்து ஒதுக்கணும், இல்லை உங்களை தள்ளி வைக்கணும் எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் கண்டிப்பாக எங்கள் காதலுக்கு வந்து பச்சை கொடி காட்ட மாட்டீங்க. நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. ரகுராமோட வாக்குறுதி தான் முக்கியம்னு நீங்கள் சொல்லுவீங்க. சீனா அதை சொல்லி தான் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணா. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போனதே நாங்கள் தான். அப்போ நான் தான் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். குமார் தான் வந்து சொல்லி எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றினாங்க. அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னா நிச்சயம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாமா நீங்கள் தான். எங்களை வந்து மன்னிச்சிருங்க. நாங்கள் உங்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க தான் வந்திருக்கோம். எங்களோட குலசாமியே நீங்கள் ரெண்டு பேரும் தானே அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயாவும் சீனுவும் மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுலான்னு இருக்கிறப்ப நம்ம ரகுராம் வந்து அப்படியே வந்து தடுமாறி அப்படியே கீழே வந்து பொத்துன்னு வந்து விழுந்துட்டாங்க. எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சீனு, மாயா, ஜானகிலேருந்து எல்லாரும் ஏங்க எந்திரிங்க எந்திரிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.